டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி தான் வைக்க போகிறோம். தேங்காய் சட்னின ஒன்று, அட என்னங்க அது வெறும் தேங்காய் சட்னி தானா, இதுக்கு ஒரு வீடியோவா, இதைத்தான் நாங்கள் டெய்லி வச்சு சாப்பிட்றோமேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம வைக்க போகிற தேங்காய் சட்னி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். பெரிய ஹோட்டல்களில் நம்ம சாப்பிடும்போது அவங்க தேங்காய் சட்னி வித்தியாசமாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டை நம்ம வீட்டில் வைக்க முடியும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள். அதே டேஸ்ட்டை அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடியும் உங்கள் நாக்குலேயும் கொண்டு வந்து நிப்பாட்டும். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணும், இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அது ஒரு ஹோட்டல் ஸ்டைல் தான். ஹோட்டல் ஸ்டைலில் பெரிய ஹோட்டலில் இந்த மாதிரி ஒரு சட்னி போடுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி பூ இந்த மாதிரி வெள்ளையாக துருவிக்கிடணும். நல்லா வெள்ளையாக துருவி, நான் இப்போ அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அரை மூடி தேங்காயை நல்லா பூ துருவி வச்சுருக்கேன். அதையும் எல்லாத்தையுமே இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அரை மூடி தேங்காய், 3 டேபிள் ஸ்பூனு உடச்சக்கடலை, பொரிகடலை சொல்லுவாங்க, உடச்சக்கடலை சொல்லுவாங்க. நான் 3 டேபிள் ஸ்பூனு இதில் சேர்த்துக்கிறேன். அதிகமாக இல்லை. 2 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/4 டீஸ்பூனு ஜீரகம். நம்ம வழக்கமாக ஜீரகமெல்லாம் போட்டு நம்ம சட்னி போட்டுக்க மாட்டோம். ஆனால் இதில் நம்ம ஜீரகம் சேர்த்துருக்கோம். நல்லா ஒரு சுவை நல்லா வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சமாக புளி, சின்னதாக இத்தினோண்டு புளி, அதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ வழக்கமாக கருவேப்பிலை நம்ம சேர்த்து அடிக்க மாட்டோம், அந்த ஜீரகம் சேர்த்து அடிக்க மாட்டோம், புளி போட மாட்டோம். இதில் டிஃப்ரெண்ட்டே அதுதான். அந்த டேஸ்ட்டு, அந்த இது கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக அருமையாக இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு, அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி சட்னி போட்டிருக்கோம். இப்போ உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம தண்ணி சேர்த்தோம்னா நேரம் எக்ஸ்ட்ரா பார்த்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து சும்மா வெறுமனையாக ஒரு 2 சுற்று விட்டு எடுத்துட்டு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து அடிப்போம். அவ்வளோ தான் நல்லா நைஸாக ஓடும். இந்த அளவுக்கு நம்ம ஒரு 2 சுற்று விட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் தண்ணி சேர்த்துக்கணும். அவ்வளோ தான் கொஞ்சம் நைஸாக அடிக்க முடியும். இப்போ ஒரு அரை டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துட்றேன். இப்போ இந்த அளவுக்கு ஒரு பாதிக்கு மேலே அடிச்சிருவோம். பாதிக்கு மேலே அடித்தா நம்ம இந்த டேஸ்ட் அந்த இஞ்சி காரமும் வெள்ளைப்பூடு காரமுமே இந்த சட்னிக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் காரம் பத்தலை அப்படிங்கும்போது நம்ம ஒரு 3 பச்சை மிளகா மட்டும் இந்த இடத்துல சேர்த்து மறுபடியும் நல்லா ஒரு நைஸாக அடித்து எடுத்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சம் ஜாரை கழுவி அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். நமக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுனாலும் வச்சுக்கலாம், கொஞ்சம் கெட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம சட்னி தாளிக்க போகிறோம். சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துருக்கேன், சமையல் எண்ணெய். ஒரு அரை ஸ்பூனு கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு வெடித்த உடனே ஒரு அரை டீஸ்பூனு உளுந்தம்பருப்பு. உளுந்து பொரிஞ்ச உடனே 2 வத்தல் கிள்ளி போட்டுருங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி. அப்படியே நம்ம அந்த மாதிரி பொசுன்னு இட்லி அவிச்சு அப்படியே எடுத்து அப்படியே ஒரு முக்கு, தண்ணியாக வேணாலும் வச்சுக்கலாம், கட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி ஒரு முக்கி எடுத்து தேங்காய் சட்னி கொஞ்சம் நல்லா அந்த நம்ம சீரகம், அந்த இஞ்சி, பூண்டு, புளி இதெல்லாம் நம்ம சேர்த்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சட்னி பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த புளி சேர்த்துக்கிறதுனால நம்ம கொஞ்சம் லேட் பண்ணி வச்சுருந்தாலும் நமக்கு அது நல்லா கெட்டு போகாமல் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு அருமையான சட்னி பார்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்டில் சொல்லணும். நன்றி, வணக்கம்.